ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன மருமகள் சீரியலில் பார்த்தீங்கன்னா தமிழ் செல்விக்கு 2 குழந்த பிறந்திருக்கு. அதில் ஆண் குழந்தைய பார்த்தீங்கன்னா அப்பத்தா செல்லப்பாண்டிக்கிட்டேயும் வசந்திக்கிட்டேயும் சொல்லிட்டு சேதுவோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. சேதுவோட வீட்டுக்கு வந்த அப்பத்தாவை பார்த்தீங்கன்னா கருப்பு பார்த்துட்டு அப்பத்தா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க. ராஜாங்கமும் பார்த்தீங்கன்னா ஆத்தா வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. சேதுவும் பார்த்தீங்கன்னா அப்பத்தா வந்துட்டிங்களா நீங்கள் அப்படின்றாங்க. ஐயா நான் வந்துட்டேன் ஐயா, இது நம்ம வீட்டு வாரிசை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் சேது அப்படின்றாங்க. அப்போ மோகனா பார்த்தீங்கன்னா, "அத்தை நீங்க என்ன காரியம் பண்ணியிருக்கீங்க தெரியுதா உங்களுக்கு?" அப்படின்றாங்க. "அடி போடி நீ வேற, என் வீட்டு வாரிச தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் என்னடி தப்பு பண்ணேன்? நீ போய் ஆர்த்தி கரைச்சு எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, சேதுகிட்ட குடுக்குறாங்க குழந்தைய. "ஐயா நீ வச்சுக்க ஐயா குழந்தைய கையில" அப்படின்றாங்க. மோகனாவும் பார்த்தீங்கன்னா, ஆர்த்தி எடுத்துட்டு வந்து ஆர்த்தி எடுத்துட்டு உள்ள கூப்பிட்டு போறாங்க. அப்ப ராஜாங்கத்துக்கிட்ட சொல்றாங்க, "இது நம்ம வீட்டு வாரிசு" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ வச்சுக்கய்யா கொஞ்ச நேரம் கையில" அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் பார்த்தீங்கன்னா, சந்தோஷமா அந்த குழந்தைய கையில வாங்கிக்கிறாங்க. இப்ப சேது பார்த்தீங்கன்னா, அப்பத்தான் நான் இன்னொரு கல்யாணம்லாம் பண்ணிக்க போறதில்ல. என்னோட குழந்தைங்களுக்காக தான் நான் இனிமே வாழப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குழந்தைய தூக்கின்னு சேது ரூமுக்குள்ள போயிடுறாங்க. இங்க அப்பத்தா பார்த்தீங்கன்னா, ராஜாங்கத்த "ஐயா ஒரு நிமிஷம் வாயா என் கூட" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க. இத பார்த்து ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, எதுக்கு இந்த கிழவி இவர கூட்டு போகுது தனியா அப்படின்னு சொல்லிட்டு யோசனையா இருக்காங்க. அப்ப போயிட்டு அப்பத்தா ராஜாங்கத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்விக்கு பொறந்தது 2 குழந்தை. 1 ஆண் பிள்ளை, 1 பெண் குழந்தை அப்படின்னு சொல்றாங்க. அதில் ஆண் குழந்தைய நான் தூக்கிட்டு வந்தேன், சேது வளர்க்கட்டும், பெண் குழந்தைய தமிழ்ச்செல்வியே வளர்க்கட்டும் ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தமிழ்ச்செல்விக்கு இந்த விஷயம் தெரியாது, நாளை பிறகு தெரிய வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் கழித்து காட்டுறாங்க. தமிழ்ச்செல்வியும் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆயிடுறாங்க. சேதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் அமைச்சர் ஆயிடுறாரு. குழந்தைங்கள ஸ்கூலில் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் ஸ்கூல் கூப்பிட்டு போகிறாங்க, தமிழ்ச்செல்வியும் கூப்பிட்டு வராங்க. அப்போ சேது பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் அட்மிஷன் போட்டு வந்துடுறாங்க. தமிழ்ச்செல்வியும் பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறாங்க. அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்விக்கு ரொம்ப வரவேற்பு கொடுக்குறாங்க. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பெரிய மனசு, மக்களுக்கு இலவசமாக மருத்துவம் பார்க்குறீங்க அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.